அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் ஹோரையில் இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா செல்வம் செழிப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு குறையும். எந்த தீபம் நம்ம ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை இந்த நேரத்தில் மட்டுமே இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். துவரம் பருப்பு தீபம் ஏற்றணும். அதை நீங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு தாம்பழ சின்ன தட்டில் அதில் துவரம் பருப்பு பரப்பி அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் காலையில் 6 to 7 இந்த தீபம் ஏற்றிட்டு காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தானியத்தை பறவைகளுக்கு தானம் செய்துட்டு நீங்கள் மதியம் 1 to 2 எந்த நேரத்துலையோ அல்லது குளிகை நேரத்துலையோ உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு கடன் உங்களுக்கு நகை ஏதாவது அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பணம் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த கடன் தொகையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செல்வ செழிப்பாக நீங்கள் இருக்கணும், கடன் பிரச்சனைலாம் இல்லை, பணம் நல்லா கையில் தங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் துவரம் பருப்பு தீபம் ஏற்றி பறவைகளுக்கோ அல்லது பசுமாடுக்கோ தானமாக கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் மதியம் 1 to 2 செவ்வாய் ஹோரை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரம் பசு மாடுக்கு வாழைப்பழம் மற்றும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்ந்து பச்சரிசி மாவு சேர்ந்து நீங்கள் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செல்வம் செழிப்பாக இருக்கும். நல்லா பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். அப்புறம் மாலை 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து செவ்வரளி பூக்கள் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். பணம் பெருகுவதற்காகவும் இந்த தீபம் ஏற்றலாம். கடன் பிரச்சனை இருப்பவர்களும் இந்த தீபம் ஏற்றி வைக்கும்போது முருகனுடைய அருளால் உங்களுக்கு அந்த கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும். செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு ஒரு 6 செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே முருகன் நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுப்பார். நமக்கு கடன் அடைப்பதற்கான அவ்வளோ வழிகளை அவர் கொடுப்பார். நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்லா சிக்கனமாக செலவு செய்து உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க. அடுத்து முருகன் மேலே நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் தொழில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வருமானம் அதிகரிக்கும். மற்றும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஏதாவது கிடைத்து அதில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வைகாசி மாதம் வளர்பிறை செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இன்னும் வைகாசி விசாகம் வருகின்றது. இந்த வைகாசி மாதம் முழுவதுமே முருகனுக்கு ரொம்ப சிறப்பான நாள். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. பால் அபிஷேகத்திற்காக நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தோறும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து முருகனை வீட்டில் இருந்தபடியோ அல்லது கோவிலுக்கு போயிட்டோ தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள். சொந்த வீடு எல்லாமே நமக்கு அமையும். முக்கியமாக இந்த கடன் தொல்லையிலிருந்து உங்களால் விடுபட முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.